நீலகிரி மாவட்டம் முழுவதும் கிராம பகுதிகளில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டு வரும் கட்டிடங்களை கண்காணிப்பதற்காக சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் அருணா, உதகை லவுடல் பகுதியில் கட்டிட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும், இதுவரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள 48 கட்டிடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு வாரமும் என்ன நடக்குது, மாவட்ட ஆட்சித்தலைவர் அளவில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெறுது. அது ஒவ்வொரு வீக்லி வி ஆர் ரிவ்யூவிங். எந்தெந்த பில்டிங்லாம் வயலேஷன்ஸில் இருக்குது, அன்ஆத்தரைஸ்டாக இருக்கா, இல்லை வயலேஷன்ஸில் இருக்கா, அது சீல் வச்சுருக்கீங்களா, நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களான்னு எவ்ரி வீக் நாங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரிவ்யூ படி இது வரைக்கும் நம்ம 48 பில்டிங்ஸில் நம்ம சீல் வச்சுருக்கோம். அன்ஆத்தரைஸ்டாக இருந்தாலும் சரி, மேஜர் டீவியேஷன்ஸ் இருந்தாலும் சரி, எந்த பில்டிங்காக இருந்தாலும் நம்ம உடனடியாக அது சீல் வைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம். தோ வி ஆர் டூயிங் இட். இந்த வாரம் பண்ணிட்டு இருந்தாலும் இனிமேலும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக சொல்லியிருப்போம், தீவிரமாக நடவடிக்கை எடுப்போம். நம்ம கிராமப்புறங்களில் நிறைய நடக்குதா தகவல் வந்திருக்கு. அதுக்கு நம்ம ஸ்பெஷல் டீம் ஒன்று போட்டிருக்கோம். போட்டு அந்த சைடும் ஆய்வு பண்ணணும்னு தெரிவித்துக் கொள்கிறேன்.